Well viewers, you are all fine now. சில எபிசோட நம்ம 3 letter words பார்த்துட்டு இருக்கோம். போர்டில் எழுதியிருக்கோம் பாருங்க. கப், ட்ரை, ஐ, எக், ஃபன், ஃபா. கப்னா தெரியும், டீ குடிக்கிறது. ட்ரைனா காய வைக்கிறது, காய்ந்தன் இருக்கு. ஐ வந்து we are really gifted. கண் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. So we have to thank God. Those who we have this eyes, we have to thank God. Or we can check it out for ourselves. ஒரு நாள் வேணால் நம்ம செக் பண்ணலாம். ஒரு நாள் முழுக்க கண்ணை மூடிக்கிட்டே நம்ம வாழ்ந்து பார்க்கலாம். நம்மளால் எப்படி வாழ முடியுதுன்னு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு நாள் முழுக்க கண்ணை மூடிட்டு வாழறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ எதுக்கு இதை சொல்கிறோன்னா, இந்த உடல் பாக ஒரு தடவை தான் நல்லா கொடுப்பார் இறைவன். அதை வந்து பார்த்துக்க வேண்டியது, நம்ம நல்லா வச்சுக்க வேண்டியது, பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. கண் கொடுத்த இறைவனுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லணும். we can't ஒரு 5 minutes கூட கண்ணை மூட்டு நம்ம இருக்க முடியாது. ஸோ we have to thank our creator, our God. Whatever religion we may follow, we have to thank God for giving us such a wonderful life and such a wonderful body to operate. See, this body is a vehicle for our soul to move. So இது வந்து நம்ம நல்லா பார்த்துக்க வேண்டிய நம்மளுடைய கடமை. ஸோ இந்த ஐஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஐஸையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நிறைய இந்த படிக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாம் நேரத்தில் ரொம்ப டீப் ஸ்டடி பண்ண வேண்டியதில்லை, படிக்க வேண்டியதில்லை. ரிலாக்ஸாக படித்து கான்சன்ட்ரேஷனோடு படிக்கும்போதே கண்டிப்பாக மைண்டில் ரெக்கார்ட் ஆகிரும். அடுத்தது எக்கு. எகெயின் இந்த எக்கு பார்த்திங்கன்னா, some of us we are amazed, we are thinking whether egg came first or hen came first. ஸோ முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா இல்லை கோழிலேருந்து முட்டை வந்துச்சான்னு தெரில. எகெயின் certain logics or certain questions don't have answers, certain questions has answers. We have to simply accept. நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா கண்டிப்பாக we can go far, again and the far, and life will be fun filled. ஸோ அந்த வேர்ட்ஸை வச்சு விளையாடுறோம். ஸோ எக்கு வந்து நவுன். ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு முட்டை கொடுங்கன்னா இங்கிலீஷில் கேட்கும்போது give me an egg. சரிங்களா? இந்த எக்கு ஈல வருது, அதனால் வவல் சவுண்ட் தான் நவுன் மாதிரி ஆன் வரணும். கான்சனன்ட் அல்லது கான்சனன்ட் சவுண்ட் வந்தா ஐ saw a dogனா இந்த இடத்துல இந்த டாக் வந்து டி வந்து கான்சனன்ட், அதனால தான் ஏ வருது. இந்த ஏ வந்து ஆர்டிக்கிளாக வரும்போது சவுண்டு ஏர்ன் வரும். ஏக்கே மொத்தம் 8 சவுண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கடைக்கு போகிறோம், give me an எக்குன்னு கேட்குறோம். எனக்கு 10 முட்டை இல்லை 5 முட்டை கொடுங்கன்னு கேட்கும்போது give me 5 eggs. சரிங்களா? give me 5 eggsன்னு வரும். ஷாப்கீப்பர்கிட்ட அப்படி கேட்குறோம், கடைக்கார்ட்ட give me 5 eggs. அடுத்தது டாக்னோன்னா ஞாபகம் வந்துச்சு. ஒரு டாகாக இருந்தால் டாக் barks, barks, dogs bark. இங்கே எஸ் இல்லைன்னா இங்கே எஸ் வரும். சரிங்களா? இங்கே எஸ் இல்லாதனால அந்த எஸ் இங்கே வந்துச்சுன்னா இங்கே அந்த டஸ் வராது, டூ வந்துடும். அதாவது இந்த பாக்ஸ் எப்படி பிரிக்கிறோம்னா டஸ் ப்ளஸ் பார்க். சிங்குலர்னால டஸ் வரணும், டஸ்ல பார்க் சேர்த்தணும்னா பாக்ஸாக வந்துடும். ப்ளூரலுக்கு வந்து பார்க் டூ இருக்காங்க, டூவில் பார்க் சேர்த்தும் போது பார்க்காக வந்துடும். ஸோ என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இங்கே எஸ் வரலன்னா டஸ் வரும், எஸ் வந்தால் டஸ் வராது, டூ வரும். டூவில் தான் பார்க் எழுதுறோம். இங்கே டூ இருக்குது பாருங்களேன், அந்த டூ மேலே பார்க் எழுதினோன்னா இந்த கை தான் டூ, இந்த கை தான் பார்க்கு. இந்த கை மேலே அந்த கை வைக்கும்போது இந்த கை தான் தெரியுது. ஸோ எல்லா பார்க்லேயும் என்ன இருக்குன்னா டூ இருக்குது. டூ டாக்ஸ் பார்க். அப்போ தான் கோயிலுக்கு ஏதாவது கொஷின் கேட்க முடியும், கேள்வி கேட்க முடியும். சரிங்களா? ஸோ டஸ் வந்தால் இந்த டஸ், இந்த பாக்ஸ் எப்படி பிரிக்கிறோம்? டஸ் ப்ளஸ் பார்க். டஸ் வந்தால் இங்கே எஸ் வராது, எஸ் வந்தால் டஸ் வராது, டூ தான் வரும். அங்கே டூ உள்ளார மறைஞ்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதேமாரி பார்க்குக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, பார்க் வந்து மரப்பட்டை. அந்த மரங்களுக்கு மேலே ஒரு பட்டை ஒரு திக்காக இருக்கும் பாருங்க, நீம் ட்ரீ மேலே கூட இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா காஞ்சிச்சுன்னா உழுந்துரும் பாருங்க, விதர். அதுவும் நம்ம இன்னொரு புது வேர்ட் கற்றுக்குறோம். விதர்னா உதிரது, மரத்துல இருந்து அந்த இலைகள் இது உதிரத்துக்கு விதர். முடி கொட்டுறதுக்கு வந்து ஷெட்.
இப்போ ஜென்ரலாக ஹேர் ஃபால்னு சொல்லிடுறாங்க. ஜென்ரலாக முடி கொட்டுறதுக்கு வந்து ஷெட்டு வந்து கொட்டாயும் ஷெட்டு தான், முடி உதறதுக்கும் ஷெட்டு தான். சரிங்களா? ஜென்ரலாக அந்த ஷெட்டு வந்து ஆனிமல்ஸ்க்கு வரும், ஆனிமல்ஸ்க்கு நிறையா முடி இருக்கனால. டாக்கு வரும். சரிங்களா? அடுத்தது முடி கொட்டுறதுக்கு ஹேர் ஃபால்னு இப்போ நிறையா ஷாம்புலெலாம் பார்க்குறோம், விளம்பரம் ஹேர் ஃபால் ஷாம்புனே வருது இல்லையா, ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு. சரிங்களா? அடுத்தது ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு சின்ன ப்ளஷருக்கு ஃபன் சொல்லலாம், ஜஸ்ட் ஃபார் ஃபன், தமாஷுக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு லாங் டேர்ம் இருக்கிறதுக்கு ஜாய். ஸோ நாம் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் தான் முடிவு பண்ணோம், ஆர்வி ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபன் ஆர் long term joy. So RV for short term fun, FUN fun, or long term joy. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல pair pleasure. Some students they derive that small fun, but இந்த படிப்பு படிச்சோன்னா it will be a everlasting joy. So you students, you have to decide whether we are for short term fun or long term joy. The joy irukku and the word and the joy liye en potta enjoy, sugamaga anubhikkiradhu, enjoy. He is enjoying his life, he is enjoying his life na, அவர் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? எதனால? நல்லா படிச்சிருக்கார், நல்லா செட்டில் ஆயிருக்கார், நல்லா சம்பாதிக்கும் போது கண்டிப்பாக நல்லா இருக்கும் லைஃப். இப்போ அடுத்தது என்ன எழுதியிருக்கோன்னா ஃபார் பார்க்கணும். ஓகே, யூ ஆர் நாட் ஃபார் ஃப்ரம் அஸ், யூ ஆர் வெரி நியர் அஸ். ஸோ ஃபாருக்கு இன்னும் சில சென்டென்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு, என்னன்றது அடுத்த நிமிஷத்தில் சொல்கிறோம். டில் தென் டேக் கேர், பாய்.